உங்க பேரன் ஏதோ வீரன் சூரன் சொன்னீங்க, இன்னும் ஆளையே காணோம். ஏ ஐயரே, உனக்கு என்ன நக்கலா? 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு வரணும்னா சாதாரண விஷயமா? அதத்தான் நானும் சொன்னேன். 10 பேரை கூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல, கஷ்டமான விஷயம்தான். ஆனா அது உங்க பேரன் பண்றது ரொம்ப கஷ்டமா. நீங்க தான் கேட்கல. ஐயரே, அங்க பாருங்க, என் புருஷன் எப்படி இறக்கிருக்காருன்னு பாருங்க. உங்க புருஷன் வீர தீர சூரன் தான், நான் ஒத்துக்கிறேம்மா. போதுமா? போதும். டேய் வாண்டாங்க. ஆல் गर्ल्स கம். எப்பரே? டேய் சூப்பர்ரா, மாஸ் பண்ணிட்டு போ. யோ ஐயரே, என்ன ஓகேயா? பகவான் நினைக்கிறதா நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? வாங்கோ, இந்த தீர்த்தத்தை எடுத்து பொண்ணுக்கு 4 பக்கமும் தெளிச்சிட்டு குங்குமத்தை வச்சுட்டு போங்கோ. வாங்கம்மா. என்னம்மா அது முக்காடு போட்டு தீர்த்தம் தெளிக்க போற? முக்காடை எடுத்துட்டு தெளிமா. உங்களதாம்மா சொல்றேன், முக்காடை எடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிங்க. யோ ஐயரே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அப்படி இருக்கிறாங்க. நானே கஷ்டப்பட்டு இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறேன். முக்காடு எடு, முந்தானே எடுன்னு அமைதியா உட்காரியா? அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இந்தாங்கம்மா, வாங்க பண்ணுங்க.
பாரதி நெத்தியில பாரு குங்குமம். ஏய் குங்குமம் அதிகமா இருப்பாரு, தொடச்சுடு. அடுத்து வாங்க. அடுத்தது வாங்கம்மா. சாப்பிடுறியா? டேய் எடுறா. வேணால போட. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கே தெரியும். தேவையில்லாம கிண்டல் பண்றேன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? அம்மா வரல அதானே? என்னடா அவ்வளவுதானா நான் அசால்ட்டா கேக்குறேன்? இந்த தீர்த்த விழா ஐடியாவை கொடுத்ததே நீ தானே? ஆமா. பேப்பர்ல விளம்பரம் கொடு, சோசியல் மீடியால விளம்பரம் கொடுன்னு எல்லாத்துலயும் விளம்பரத்தை கொடுக்க வச்சு இப்ப அசால்ட்டா பேசுற நீ. மாப்பிள்ள சீட்டு விளாடுறப்போ எப்பவுமே நம்மளே ஜெயிச்சிட்டு கூடாதுடா, அடுத்தவங்களையும் ஜெயிக்க விடணும். நான் மட்டும் தான் ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா ஜோக்கர் ரம்யா ஒன்று சேர்ந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நினைச்சு போயிட்டேறா. அம்மா நாசா நாசன். மாப்பிள்ள எனக்கு இப்ப அம்மா வராத கடுப்பை விட நீ தேங்காய் திங்கிற கடுப்பு தான் எனக்கு செமையா இருக்கு. மாப்பிள்ள தயவு செஞ்சு அதை கீழே போட்டுட்டு பேசு. ஏன் இப்ப நான் தேங்காய் திங்கிறது நேரத்துல உங்க அம்மா வந்துருவாங்களா? ஆனா நீ தின்னு பாரு உங்க அம்மா வராங்களான்னு பாப்போம். அரைஞ்ச பல்ல நான் காட்டிடுவேன். அடே தேங்காய் என்ன விலை வைக்குதுன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு தேங்காய் கீழே போட்டுக்கிற கொய்யால. செதர் தேங்காய் உடைக்கிறப்ப இந்த மாதிரி அரை மூடி முழுசா கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். மாப்பிள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இருக்கிற கோவத்துல நான் ஏதாவது திட்டிட போறேன். எதுக்கு இப்படி கோவப்பட்டிருக்கிற நீ? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வருவாங்க நம்படா. என் வேதனை எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இங்க வந்துருவாங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன் தெரியுமா? கோயிலுக்கு வர்ற ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து இவங்க நம்ம அம்மாவா இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? என் பின்னாடியில இருந்து என்ன அம்மா கூப்பிட மாட்டாங்களான்னு நினைச்சேன். ஆதி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? புரியுதுடா, ஆனா உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்கலையே. மனசு ரொம்ப வலிக்குது மாப்பிள்ள. அவங்க வராம இருக்கிறது தான் மாப்பிள்ள எனக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்குடா. என்ன பண்றது மாப்பிள்ள? நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க எப்ப வந்து நான் எப்ப அவங்கள பார்த்து முடியல. நான் உனக்கு கேட்டா ஒருவேளை உங்க அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் வரலையே, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? சும்மா சொல்றா, வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு. அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனடா, அவங்க வந்ததான் அவங்களை கட்டி பிடிச்சு நான் அழணும். அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போடணும். மன்னிப்பா அழுகிறதுடா சேர்றா, எதுக்கடா சண்டை? பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற? பாரதி கூட சண்டை போட்டா என்ன ஏன்டா விட்டுட்டு போகணும்? அவங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படிடா இப்படிலாம் பண்ணலாம்? என்னை பத்தி யோசிச்சிருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா? கரெக்டா. உன்னை பத்தி யோசிச்சிருந்தா அவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா? வா என்னன்னு போய் கேட்டு வருவோம். இருடா, யார்கிட்ட போய் கேட்க போற? அம்மா கிட்டதான். என்னடா உன்னை பத்தி யோசிக்காம உன்னை எப்படி விட்டு போலான்னு கேட்க வேண்டாமா? வா கேட்கல வா. என்ன மாப்பிள, என்னடா அம்மா வந்துட்டாங்களா? எப்போ வந்துட்டாங்கடா அவங்க. வந்தது மட்டும் இல்ல, பாரதிக்கு தீர்த்த வச்சது உங்க அம்மா தான். உனக்கு தெரியல? உங்களை தாம்மா சொல்றேன், முக்காடை எடுத்துட்டு தீர்த்தத்தை தெளிங்க.
முக்காடு அம்மாவாடா? கரு மாப்பிள்ள தேங்க்ஸ் மாப்பிள்ள. இருக்கட்டும் இப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தா உங்க அம்மாட்ட பேச வேண்டாமா உனக்கு? வா டேய் வாடா, உங்க அம்மாட்ட கெஞ்சி கால உழுகாத குறையா கெஞ்சி நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன்டா. வா போயிட போறா. வா. ஏன் மாப்பிள்ள திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமாடா, காலையில இருந்து அவங்க அத்தனா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. வா மாப்பிள்ள. போ மாப்பிள்ள. நீ பாரதி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன கேக்குற? எனக்கு புரியல பாரதி. புரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது. பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வைப்பீங்க. இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயும் போய் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சு நாங்களும் அதை மறந்துட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்ல. கொஞ்ச நாள்ல நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி மாத்திட்டு நீங்க நார்மலா இருந்துப்பீங்க. ஆனா உங்களால கஷ்டப்பட்டேன்னா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வேதனைப்பட்டுட்டே இருக்கணும்ல. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீயும் அதையும் நல்லா இருக்கணும்னு உங்க கண் எதிரில் நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்களை விட்டு விலகி தானே இருக்கேன். சும்மா நடிக்காதீங்க. உங்க நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் ஆதி இல்ல பாரதி. நான் ஏன் பாரதி நடிக்கணும்? நான் ஏன் நடிச்சு உன்னை ஏமாத்தணும்? அப்போ தமிழ நீங்க கடத்த சொல்லல. பாரதி, இன்னுமா நீ என்ன அப்படியே நினைச்சிட்டு இருக்க? நடந்தது அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதையே நினைச்சிட்டு இருக்காம அதை மறந்துட சொல்றீங்களா? இத பாரு பாரதி, நீ அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் உன்கிட்ட கோவப்பட்டேன் தான். உன் கூட நான் சண்டை போட்டேன் தான். அதோட தமிழ ஹாஸ்டல்ல சேர்த்துடலான்னு நான் சொல்லியிருக்கேன். வக்கீல கூப்பிட்டு சொத்துல பேரை நான் மாத்தி எழுத சொன்னேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆதியோட சந்தோஷத்துக்காக என்ன நானே தண்டிச்சுக்கிட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போனேனே தவிர தமிழ கடத்த சொல்லி அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல பாரதி. அதானே, தப்பு செஞ்சவங்க என்னைக்கு தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இல்லன்னு தானே சொல்லுவாங்க. நான் செஞ்ச ஒரே தப்பு ஆதியோட அம்மாவா நான் இருக்கிறது. ஆமா, நீங்க இல்லாம இருந்துட்டா நானும் அதையும் சந்தோஷமா இருந்திருப்போம். பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா? அப்புறம் கேள்வி கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க தப்பே பண்ணலனா எதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க?
நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை விட்டு நான் விலகி இருக்கேன். அதுக்கு பேர் ஓடி ஒளிஞ்சுக்கிறதா பாரதி? தமிழ கடத்து சொல்றதுல எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி அவளை நான் கடத்த சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு சொத்தெல்லாம் தமிழ் பேருக்கும் சேர்த்து எழுதி வைக்கணும்னா? ஏன்னா ஆதிக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிட கூடாது பாருங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சு நாடு காட்டினதானே அதெல்லாம் மறைக்க முடியும். வேண்டாம் பாரதி, வார்த்தையும் வலிய கொடுக்கும். நீ ரொம்ப வார்த்தையை விடுற பாரதி. நான் ஒன்னும் இல்லாத பழைய தூக்கி உங்க மேல போடலையே. நீங்க செஞ்சதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, பணம் இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தான் பாரதி. நான் ஆரம்பத்துல இருந்தே பணக்காரியாவே நடந்திருக்கணும். என் பையனுக்காக என்ன நான் மாத்திக்கிட்டேன் பாரு, அதுதான் என் தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. மாத்திக்கிட்டீங்கன்னா என்ன மாத்திக்கிட்டீங்க? என்ன ஆதிக்காக என்ன ஏத்துக்கிட்டது சொல்றீங்களா? அத மட்டும் சொல்லல, நான் ஆதிக்காக பண்ண எல்லாத்தையுமே தான் சொல்றேன். எத? என் வாசுவ கொன்னு உங்க பிள்ளைக்கு அந்த இதயத்தை எடுத்து வச்சீங்களே, அதையும் சேர்த்தா? இன்னும் அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். வேண்டாம் பாரதி, நீ கோபத்துல பேசுறதா நினைச்சு நிறைய தப்பா பேசுற. உங்களை மாதிரி தப்பு செய்யறவங்க கிட்ட தப்பா பேசுறதும் தப்பு இல்ல, உங்களையே தப்பா பேசுறதும் தப்பு இல்ல. நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க இங்க இருந்து போனதே பிரச்சனை தான். பொண்ணு கூட இருந்து எங்க சந்தோஷத்தை கெடுப்பீங்க, இல்லன்னா தள்ளி போயிருந்து எங்க நிம்மதியை கெடுப்பீங்க. உங்களால இது வரைக்கும் நான் சந்தோஷமாவும் இருந்ததில்ல, நிம்மதியாவும் இருந்ததில்ல. தப்புதான் பாரதி, தப்புதான். நான் உனக்கும் ஆதிக்கும் இடையில வந்திருக்கவே கூடாது. என்ன பண்றது, ஆதி எனக்கு மகனா பிறந்துட்டானே. சரி பாரதி, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, என்ன செய்யணும் சொல்லு, நான் அதை செய்யறேன். என்ன பாவம் மன்னிப்பு கேக்குறீங்களோ? அதெல்லாம் பாவம் பண்றவங்களுக்கு தான். உங்களை மாதிரி பச்சை துரோகம் பண்றவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது.